அறிவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல வந்து இந்த வீடியோ நன்றி யாருக்கு சொல்லணும்னா, சந்திரகாந்த் அவர்களுக்கு. ஆர்க்கிடெக்ட் ஆஃப் ராம் மந்திர். மிக சிறந்த ஒரு வடிவம்ங்க அது. அது வந்து பழைய அயோத்தியாவை குறிக்கிறதா சொல்கிறாங்க. பழைய அயோத்தியா எப்படி இருந்தது நம்ம பார்த்தது கிடையாது. மதுராவும் நம்ம பார்த்தது கிடையாது. ஓகேங்களா? இப்போ கிருஷ்ணருடைய ஒரு இடமா சொல்லுவாங்க. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம பார்த்தது இல்லை. பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது வந்து ஒரு பேரானந்தம் கொடுக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இந்த ஈஜிப்ட் பிரமிட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் பிரமிக்கிற அளவுக்கு கட்டுற ஒரு கட்டிடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து சர்வசாதாரணமாக பண்ண முடியாது எல்லாராலையும். அப்பேற்பட்ட கட்டிடங்கள்லாம் கட்டும்போது அதை அட்மையர் பண்ண தோணும். இந்த கட்டிடம் பாருங்கள், 1000 வருஷம் வெள்ளம் எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வந்து அதில் இருக்குது அப்படின்றத அப்படமாக அவங்க வந்து அப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து அப்ஃப்ரண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து கட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வாரம் நிறைய ப்ராக்டிசஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் கடைப்பிடிச்சி அபிஜித் முகூர்த்தத்தில் அது வந்து கட்டி அந்த ஒரு கட்டடத்துக்கு வந்து ஒரு விளக்கு கொடுத்த மாதிரி அவர் என்லைட்டன் பண்ண மாதிரி இருந்தது அந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கும்போது. ஆல்ரைட், இப்போது நம்ம சேனலில் வந்து கிரியாயோகம் கற்றுக் கொடுக்குறோம். யோகா, மெடிடேஷன், கிரியாயோகம் இதெல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் ஏராளமான உண்மைகள், எஸ் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது வந்து 100% கரெக்டாக அவர் சொல்கிறது அப்படின்ற அக்செப்டபுளான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நீங்களாம் வரப்போகிறீங்க. அதனால் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே ஞானம் சம்மந்தப்பட்டது. புத்தகங்கள் சம்மந்தப்பட்டதோ, ஓலைச்சுவடிகள் சம்மந்தப்பட்டதோ இல்லை, ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஞானமாகப்பட்டது உங்களுக்குள்ளேயும் இருக்குன்றதை நீங்கள் உணர போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப பாக்கியம் கொண்டவங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஏராளமான பேருக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க. ராம் மந்திர் கட்டி இருக்கிறத எல்லாருமே வந்து போய் அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நிறைய பேர் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லாருக்கும் வந்து ராமருக்கு வந்து நான் வந்து உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்களுடைய ஒரு விருப்பங்கள் அப்படி இருக்கிறாங்க. எதுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி அவங்கள கேட்டோம்னா அவங்களுக்கே தெரியல. இது கட்டிடம் பண்ணுறாங்க, அதனால் நம்ம இருக்கிறோம். சரி, ஃபைன், ஓகே. நம்ம வீடியோ டெப்த்துக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து லாஜிக்கலாக பேசுவோம். ரியலாக ராமர் என்ன சொன்னார், ரியலாக ஆஞ்சநேயர்னா யார், வசிஷ்டர் யார், லக்ஷ்மணன் யார், ராவணன் யார், இதை எல்லாமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி பேசுவோம். இந்த 5 பெருந்தலைகளும் என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னால் கோவில், இதோடைய அமைப்பு வந்து அபூர்வங்க. அவ்வளோ ஏக்கரு, அதை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அந்த இன்ஜினியரிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் ஸ்டீல் இல்லைன்றாங்க, கிரானைட்ஸ் மிக சக்தி வாய்ந்த ஒரு எலமெண்ட் இது பீரியாடிக் டேபிளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெல்லெல்லாம் இருக்குல்ல, மணி அடிப்போமே, அந்த ஒரு மணி ஒரு அடி அடிச்சிங்கன்னா அது அப்படி வடிவமைச்சிருக்காங்க. அந்த சப்தங்கள் நம்ம உடலுக்குள்ளே இந்த வாயுக்களில் சப்தங்கள் வரும். இது கிரியா பண்ணுறவங்களுக்கு, இந்த குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய பேருக்குன்றதுனால இதை நம்ம டெப்த்தாக பேசுகிறோம் இந்த வீடியோவில். இப்போது இது உள்ள அந்த சப்தங்களுக்கு ஏற்றபடி அந்த ஜிங்க்கு, காப்பர், அயன், லெட்டு இது மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிளில் இருக்கிற மெயின் எலமெண்ட்ஸ் எது பண்ணால் எதில் வந்து சப்தங்கள் இதாகும்னு பேஸ் பண்ணி ஒரு பெல் அடிச்சிங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு வரைக்கும் கேட்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிரமிக்கக்கூடிய விஷயந்தான்.
இப்போ மாடர்ன் இன்ஜினியரிங் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜராஜ சோழர் டெம்பிள் கட்டியிருக்காங்க, பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னா எஸ் தட் இஸ் ஃபார் தேர் செஞ்சுரி. இன்னும் அது இருக்குது. இப்போ இது 21st செஞ்சுரியில் கட்டி 1000 வருஷம் வரைக்கும் இருக்குன்றாங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம்னே சொல்லலாம். ஏராளமான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க உள்ள. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தில் வந்து கடவுள் வழிபாடுன்றது ஒன்று கிடையாது. இது வந்து எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. வசிஷ்டர் வந்து ராமர்கிட்ட சொல்கிறார் நிறைய விஷயம். அப்போ வந்து ராமர்கிட்ட கடவுளை பற்றியே பேசலை வசிஷ்டர். வசிஷ்டர் முழுக்க முழுக்க யோகா வேறு, யோகம் வேறு, கிரியா யோகா வேறு, கிரியா யோகம் வேறு. கிரியா யோகான்றது வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் ஹத்த யோகம், அந்த ஃபிசிக்கல் டெக்னிக்ஸ். யோகம் அப்படின்றது உங்கள் ஆத்மாவை குறிக்கிற ஒரு பொருள். அதுக்கு தனி ப்ராக்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். இப்போது வசிஷ்டர் எங்கேயுமே சரி கடவுள் அப்படின்றத வந்து அவர் நீ தேடுப்பா அப்படின்றத அவர் சொல்லலை. தனக்குள்ளவே தேடுன்னு சொன்னார். வெளி உலகத்தில் தேடுன்னு சொல்லலை. ராமருக்கு எல்லா வித்தைகளையுமே கற்றுக் கொடுத்தார் வசிஷ்டர். ஆனால் நம்ம ராமரை பற்றி பேசுகிறோம், வசிஷ்டரை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறதே கிடையாது. ராமருக்கு குருநாதரே வசிஷ்டர் தான். அப்பேற்பட்ட குருமான் என்ன சொல்லியிருக்கிறார் ராமருக்குன்னா, தன்னை தேடு, அமைதியார், உன்னை தேடு, நீ யாருன்றத பயணி, அந்த பயணத்தை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்கிற. ஆனால் மக்கள் நீங்கள் எல்லோரும் என்ன கேள்வி வைக்கணும்னா, ராமருக்கே அது சொல்லியிருக்காருன்னா நம்மலாம் மக்கள். அவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த ராமர் சராசரியாக மனிதனாக இருந்ததா ஞானியானார், மகா நிலை அடைஞ்சார், விஷ்ணு நிலை அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார், என்ன அடைஞ்சார், இந்த வீடியோவில் டெப்த்தாக டீட்டெயிலாக எல்லாம் பேசுவோம். நீங்கள் வந்து டிவியில் போட்டுட்டு உட்காந்து கேளுங்க. இப்போது ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃப்கான அர்த்தம் என்னன்றது உணராமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வசிஷ்டர் வந்து முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, மேலே பாருன்றாரு. விச் மீன்ஸ் ராமர் உட்கார்றாரு, மேலே போகுது சூரியன் வழிபாடு. இந்த சூரியன் வழிபாடு தான் முதல்ல. இந்த சூரியன் தான் வந்து இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது இந்த பூமிக்கு, பல கிரகங்களுக்கு கொடுக்குது, இந்த கேலக்சியை என்லைட்டன் பண்ணுது. அந்த சூரியனை முதல்ல வணங்கணும், அதுதான்டா ஒளி அப்படின்றார். இதை விட பல கோடி ஒளி கொண்டவன் இறைவன், அந்த கடவுள் பகவான். அதை வந்து மனிதனால் உணர முடியாது வெளி உலகத்தில் தேடணும், அதனால் உனக்குள்ளே தேடணும் அப்படின்றத வசிஷ்டர் வந்து ஸ்பஷ்டமாக குறிக்கிறார். இதை ராமருக்கு குறிக்கிறார். அண்ட் வசிஷ்டர் வந்து சும்மா ரிஷியில் பிரம்ம ரிஷி, பிரம்ம நிலை அடைஞ்ச ரிஷி. சர்வசாதாரண இடம் போட முடியாது நம்ம வசிஷ்டரை. ஓகே, இது ஏன் நம்ம லிங்க் பண்ணி பேசுகிறோன்னா, இந்த கோவிலோட முதல்ல சூரியனை தான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து வாசலுக்கு போனீங்கன்னா பகவதி அம்மன்னா உங்களுக்கு தெரிஞ்சது துர்கா மாதா. நார்த்தன் இந்தியா எல்லாருமே வந்து கும்பிட்றவங்க, புத்திசமும் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே ஒன்று தான். இது வந்து அவங்கவுங்க நார்த்தன் இதில் ஃபாலோ பண்ணுறதுன்னு அப்படி வச்சுக்கிட்டாங்க. 3வது பாருங்கள் விநாயகர், நம்ம மூலாதார சக்கரம். 4வது பாருங்கள் சிவன். இப்போது இத்தனையுமே அடையிறது எதுக்குன்னா சிவநிலை அடையிறதுக்கு தான், புரியுதுங்களா? அதுக்கப்புறமா வந்து அன்னதானம் போடுறதுக்குன்னே வந்து அன்னபூர்ணி அம்மாவுடைய சிலை வழிபாடு பண்ணி நிறைய அன்னதானங்கள் போடுறாங்க. மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒரு மெயின் சந்தோஷமே. யார் போனாலுமே அங்கே ஃப்ரீ சாப்பாடு, முடிஞ்சு போச்சுங்க. இதை விட என்ன வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே தேவையில்லை. அது ஒரு விஷயம் போகிறோம், அங்கே யார் போனாலுமே உணவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அழகான ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் அமைச்சு பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இதுதான் ரியலாக கடவுளுக்கு சாப்பாடு போடுறதுன்றது. இதை உணரணும் எல்லோரும். இதை வந்து அங்கே செஞ்சுருக்குறாங்க, ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய பெரிய ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. அது அற்புதமாக இருக்குது, அதி அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயரை பார்க்காத உன்னால் வந்து ராமரை பார்க்க முடியாது அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு யாராவது விளக்கம் கொடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். இன் ரியாலிட்டி இதுக்கு சம்மந்தப்பட்டது நம்ம பேசுவோம், கொஞ்சம் தள்ளி நம்ம பேசுவோம். ஆஞ்சநேயரை பார்க்காத உங்களால் ராமரை பார்க்க முடியாது, விச் மீன்ஸ் என்னென்னா விஷ்ணு நிலையை உங்களால் தொட முடியாது. அது எப்படி அப்படி பேசுவோம் நம்ம. ஓகேங்க, இந்த கோவில் பற்றி நம்ம நிறைய அற்புதங்கள் பேசியாச்சு. இப்போ ஏன்ஷியன்ட் ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் அதை வச்சு வந்து கட்டிடங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி கிரானைட் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நிறைய பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிரானைட் தான். அது இல்லாத வந்து ஒரு கட்டிடம் வந்து அதிக அளவு லாஸ்ட் பண்ண முடியாது. இந்த நேச்சுரல் வாட்டர் எரோஷன்ஸ் வரதாகட்டும், ஃப்ளட்ஸ் வரதாகட்டும்,
இதெல்லாம் தாக்கு பிடிக்கிற ஒரு சக்தி, காந்த சக்தி அந்த கிரானைட்டுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இந்த கோவிலில் காப்பர் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு. இன்கேஸ் இருந்தது அப்படின்னா அது ரகசியமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி நிஜமாலே அவ்வளோ பெரிய ஒரு ஆர்கிடெக்டாக அவங்க இருந்து அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. அங்கே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும், காப்பரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது அப்படியே மெய்மறந்து போய் நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ அந்த சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதாவது அது ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு பிரமிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போய் ஒரு முக்கோண வடிவம் மாதிரி வரும், அது மாதிரி போய் எண்டாகிற மாதிரி இருக்கும். சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த பிணக்கல் வந்து சூப்பராக இருக்குது. அப்படி போய் ஷார்ப்பாக முடியாமல் அதுக்குன்னு ஒரு வடிவம் சூப்பராக வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பிரமிட்ஸ்லாம் நைஸாக இப்படி இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு, அதே மாதிரி தான் அது வெளியிலேருந்து பார்க்க நைஸாக இருக்குது. கிட்ட போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோலலாம் காட்டும்போது இதோடைய ஒரு வடிவமே வேறு மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. கிரானைட்ஸோடைய ஒரு அவுட்லுக்கே அப்படி தான் இருக்கும். அண்ட் இன்சைட் நிறைய கிரானைட் போட்டிருக்காங்க. 21 ஃபீட் பில்லர்ஸ் வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க கிரானைட்டில். இது சர்வசாதாரண விஷயம் இல்லைங்க. இதோட இன்ஜினியரிங் வந்து நல்ல பலமாக இருக்குது. அதனால தான் இது நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ இதை விட பெரிய கட்டிடம் ஏதாவது இருக்கான்னு கம்பேரிசன் பண்ண வேண்டாம். இந்த கம்பேரிசன்ன்றதை கொண்டு வராதிங்க. இவங்க இது செஞ்சுருக்கிறாங்க, இதுக்கு நன்றியாக இருப்போம், இதுக்கு வந்து ஹாப்பியாக இருப்போம். இது சோழரோட பெருசாங்க அப்படிலாம் நம்ம பேசணும்னா வந்து எதுலேயுமே சோழரோட ஈஜிப்ட் பெருசுன்னு நான் சொல்லுவேன். எதுவுமே வந்து இங்கே பெருசு சிறுசு அப்படின்றது இல்லை. இங்கே ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த ஐடியாலஜி எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஓகே, அற்புதமாக இருக்குது. இந்தியாவோட மிகப்பெரிய கோவில் கட்டிட்டாங்க. இப்போது இதுக்கான விளக்கம் கொடுங்கங்க. எதுக்கு கட்டணும், ஏன் கட்டணுன்றதை பற்றி நான் பேசலை. பட் ராமாயணத்தில் நீங்கள் என்ன உணரணும்? இப்போ இந்த கட்டிடம் கட்டிட்டாங்க, மக்கள் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க, அதுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க, விக்னேஸ்வர பூஜை பண்ணுறாங்க. அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இங்கே நிறைய பேர் இதெல்லாமே பண்ணுறோம். இதெல்லாம் என்ன யூஸ் அது சொல்லுங்கள். படித்தவங்க தானே நம்ம எல்லோரும். என்ன யூஸ் நமக்கு இதனால் கிடைக்க போகுது? இதை நம்ம கும்பிட்றதுனால ராமர் பார்க்க போகிறாரா? இதனால் வந்து ஆஞ்சநேயர் பார்க்க போகிறாரா? லக்ஷ்மணன் பார்க்க போகிறாரா? இல்லை வந்துட்டு வசிஷ்டர் பார்க்க போகிறாரா? குருநாதர் இல்லை தசரதர் பார்க்க போகிறாரா? ஜனக மகாராஜா, சீதா மகாலட்சுமி யார் பார்க்க போகிறாங்க? கிடையாது. எந்த ஒரு தெய்வமே வந்து நம்மளை கண்காணிக்கலை, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா தவிர. இதுதான் வசிஷ்டர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு மாயையிலேருந்து வெளியே வரவனுக்கு ரியாலிட்டின்றது ஒன்று புரிஞ்சிடும், அழகாக புரியும். அவன் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த பேரானந்த உச்சியை வந்து அவனால் தான் அடைய முடியும். இது நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. கம்மிங் டு ராமர் வசிஷ்டர் முடிஞ்சதா? ராமர் லக்ஷ்மணனுக்கு என்ன சொல்கிறாரு, வசிஷ்டர் லக்ஷ்மணனுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத நிறைய யோக வசிஷ்டத்தில் வந்து இது இருக்கும். யோகங்கள் பற்றி எப்படி வந்து அஷ்டமா சித்திகள் அடையணும் பாருங்கள். அஷ்டமா சித்திகள் எப்படி அடையணும்ன்றதை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு வசிஷ்டர். ஏன்னா அவராக தானே பண்ணியிருக்காரு. அது ஒன்று தானே நிரந்தரம். ப்ராக்டிக்கலாக வந்து இந்த உடல் வந்த பிறகு அப்ளை பண்ணாமல், அப்ளிகேஷனு கீபோர்டு எப்படி தட்டினா தான் அங்கே அப்ளை ஆகுது, வாயில் சொன்னால் அப்ளை ஆகும், வாய்ஸ் ரெக்கக்னிஷன் வந்துருச்சு. இப்படி தான் இது அப்ளிகேஷன் வேலை செய்யும். தவிர நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒன்றுமே செய்யாமல் நான் கண் பார்வையில் இதை வந்து செஞ்சுருவேன் அப்படின்னா வந்து அது முடியாது. அந்த மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி வரல. இப்போ எப்படி வந்து கீபோர்டில் தட்டிட்டு அது அப்ளை ஆகுதோ அது மாதிரி தான் பழைய பதஞ்சலி யோகா இருந்தது. அப்படி தான் ராமர் யுகத்தில் யோகம் இருந்தது. ரொம்ப அட்வான்ஸு, ரொம்ப ஸ்லோவான டெக்னிக். பிகாஸ் அந்த காலத்தில் ஆயுள் காலம் அதிகம். இப்போ நீங்கள் ஜனக மகாராஜருக்கு எடுத்துக்கோங்க, 60,000 வருஷங்கள் மேலே வாழ்ந்தாராம். 60,000 வருஷங்கள் மேலே அவர் எப்படி வாழ்ந்தார்? யுகங்கள் கடந்து வாழ்ந்தார். இப்போ எப்படி இருந்தாருன்னா சுவாசமே வெளியே வராது அவருக்கு. ஹம்சான்னு ஒரு டெக்னிக் இருக்குங்க, கிரியா யோகா செகண்ட் ஸ்டெப்பில். அந்த டெக்னிக்கை ஜபிச்சு வாழ்ந்ததாக அவரே குறித்து எழுதியிருக்கிறாரு. ஒரு செயல் செய்யும் போது நான் ஹம்சாலே தான் இருப்பேன், சோஹம் ஹம்சா, அதிலே தான் நான் இருப்பேன். இப்பேற்பட்ட விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அது தகுதி இருக்கிறவங்களுக்கு தான். அது அப்பேற்பட்ட ப்ராக்டிக்கல் விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நம்ம கதையை பிடிச்சிக்கிறோம் தவிர அவங்க செஞ்சு அவங்க எப்படி அதை வந்து மகாநிலை அடைஞ்சாங்கன்றதை நம்ம பிடிச்சிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு தேவை டாய்ஸ். சின்ன வயசில் ஒரு பொம்மை தேவை,
அப்புறம் ஒரு சின்ன பொம்மை கார் தேவை, ரோபோட் தேவை, இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் கார் தேவை. அதுக்கு அடுத்து வந்து அடுத்த டாய்ஸு, பெண்களுக்காக இருந்தால் சொப்பு சாமான் தேவை. டாய்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. பொம்மைகள் நம்ம செய்கிற நம்ம கற்பனையில் இருக்கிற பொம்மைகள் மாறிக்கிட்டே இருக்குது. காலம் போக போக வயசு வர வர ஒரு பொம்மை மாறுது. காஸ்மெட்டிக்ஸு, பெண்களுக்கு வந்து ஷாப்பிங்கு, ஆண்களுக்கு வந்து பைக்கு, காரு, அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கடவுள்னு ஒரு பேர் போட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு பயம் கடவுள்னா பயம். அதனால தான் வந்து கடவுள் உங்ககிட்ட என்றைக்குமே வந்து தொடர்பு கொள்றதே கிடையாது. அது தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய பயணம், பயிற்சி பல ஜென்மங்கள் கடந்து தான் நீங்கள் அதை தேடவே முடியும். அதை தான் வசிஷ்டர் சொல்கிற ராமருக்கு. ஓகே, இப்போது ஒரு அற்புதமான ஒரு நிஜத்தை உடைக்கிறேன் நான். அனுமான், ஆஞ்சநேயம் அப்படின்ற ஒரு அர்த்தமே வந்து அவ்வளோ தெய்வீகமான ஒரு அர்த்தம். எவர் லாஸ்டிங். அது அப்பேற்பட்ட ஒரு ஆஞ்சநேயரை எப்படி வடிவமைக்கிறது கரெக்டு, அது தப்புன்னு நான் சொல்லலை. பிகாஸ் வால்மீகி ரொம்ப சூக்ஷ்மமாக தான் வடிவமைச்சிருக்காரு. கம்பராமாயணத்துலேயும் சூக்ஷ்மமாக தான் வடிவமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஞ்சநேயருக்கு கதையே கிடையாது. அது கிடையாது. ஆஞ்சநேயர் எங்கேயுமே கதையை வந்து அவர் வச்சுக்கிட்டு நான் போனன்றது எங்கேயுமே குறிக்கலை. பட் நம்ம வந்து கதையை வச்சு குறிக்கிறோம். இது மாதிரி கற்பனைக்கு ஒரு அளவு இருக்குங்க. ஆஞ்சநேயர் வந்து குரங்கு அப்படின்றத வந்து எங்கேயுமே குறிக்கல. வானரகான்னு என்ன? வைல்டு ட்ரைப்ஸ்ன்னு அர்த்தம். அதோடைய அர்த்தமே அதுதான். சம்ஸ்கிருதத்தில் அதுதான். வானரம்னா குரங்குன்னு எங்கேயுமே சொல்லலை. எந்த சம்ஸ்கிருத நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், எங்கேயுமே சொல்லலை. அப்போ எப்படி இது மாற்றப்பட்டிருக்கு? மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அப்போ இது உண்மை தானேங்க அப்படின்னா ஆஞ்சநேயம் என்றைக்குமே குரங்கு கிடையாது. ஆனால் குரங்கு நீங்கள் எப்படியோ அப்படி தான் ஆஞ்சநேயரும். குழந்தை எப்படி இருக்கும்? பிறந்தோடனே நாட்டியாக இருக்குமா? குழந்தை வந்து ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார்? சூரியனே சாப்பிட்டாருங்க. அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்கள். குழந்தை பிறக்கும்போது பிறப்பெடுத்தோடனே 3 மாதத்துக்குள்ளே, இது ஒரு ரகசியம், ஆஞ்சநேயருடைய ஒரு குறிப்பு தான். 3 மாதத்துக்குள்ளேயே இது நடக்கும். 3 மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தை, நீங்களும் எல்லோரும் தான், நம்ம எல்லோரும் குழந்தைங்களாக தானே வந்தோம் தாய் வயிற்றுலேருந்து. 3 மாதத்துக்குள்ளே கடவுளோடைய தான் நீங்கள் திருஷ்டியில் இருப்பீங்க. சூரியன் வந்து உங்களுடைய கண்ணில் எப்போவுமே, இந்த கண்ணு இல்லைங்க, தேர்டையில் எப்போயுமே அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒளி தெரியறதுனால தான் அப்படியே குழந்தை வந்து மேலே பார்த்து சிரிக்கும், திடீர்னு அழுவும். ஒளி தெரியலன்னா அழுவும், ஒளி தெரிஞ்சால் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் சிரிக்கும். ஏன்னா வந்து அந்த குழந்தைக்கு அந்த சூரியன் வெப்பம் வந்து நேராக தெரியுது. அது வந்து தாய்க்கும் தெரியாது, தந்தைக்கும் தெரியாது, எக்ஸப்ட் ஞானிகள் மாஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அது தெரியும். இப்போ நம்ம கிரியா கொடுக்குறோம், எனக்கு அது தெரியும். இது மாதிரி பல மாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். அதோடைய தொடர்பு அப்படி இருக்கும். இப்போ இந்த குழந்தை 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், 9 அப்படி போக 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 என்ன ஆகுதுன்னா மாய உலகத்தில் விழுது. மாய உலகத்தில் விழும்போது அதோடைய சக்திகள் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக மறைக்கப்படுது. இது யார் மறைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் யார்? ஆகாயம், தண்ணி, நிலப்பகுதி, சவுண்டு, நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களுமே வந்து அதை மறைச்சிருது. இதே தானே அந்த கதை. இது எப்படி மறைக்குது? உங்களுடைய கான்ஷியஸ், தேர்டையில் இருக்கிற கான்ஷியஸ் அப்படியே இறங்கி ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போய் கீழே போயிடுச்சு. உங்களுடைய வெண்கல பாம்பு கீழே போயிடுச்சு. இப்போ இந்த குண்டலினி பாம்பை நீங்கள் எழுப்பணும். அதுக்கு ஒரு குரு தேவை. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த குழந்தைக்கு இது ஒரு சாபம். இந்த குழந்தைக்கு பவர் வந்து, அதாவது வந்து ஒரு குருவால் பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் இந்த குழந்தைக்கு திரும்ப சக்தி கிடைக்கும். இந்த குழந்தைக்கு சக்தி இருக்கிறது இந்த குழந்தையால உணர முடியாது அப்படின்றத பஞ்சபூதங்கள் குறித்து சொல்கிறாங்க. பஞ்சபூத குருக்கள். கரெக்டுங்களா? அப்படியே வாங்க போகிறாரு ஆஞ்சநேயர், தேடுறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் மனம் பாயுது. அப்போ ஆஞ்சநேயர்னால் என்னங்க அப்படின்னா மூலாதாரம் விநாயகர், சுவாதிஷ்டான சக்கரம். விநாயகர் உங்களுடைய லேண்டு, சுவாதிஷ்டான சக்கரம் உங்களுடைய வாட்டர். ஓகேங்களா? இந்த வாட்டர் தான் வந்து கோவிலில் வடிவமைச்சிருக்குது. இந்த வாட்டர் தான் வந்து லக்ஷ்மின்னு குறிப்பாங்க. ஓகேங்களா? அங்கே தான் விந்து பகுதி, நடுவில் தங்குற இடம் வந்து விந்து பை. இதை நம்ம எஜுகேஷனாக சொல்கிறோம் நம்ம நிறைய பேர். மணிப்பூர சக்கரம், இந்த மணிப்பூர சக்கரம் தான் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அக்னி பிரதேசம் இது அக்னி பிரதேசம், இது மலையோட சமானம். அதனால் இந்த அக்னி பிரதேசத்தில் எப்போயுமே அக்னி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அக்னியை பற்ற வைக்கணும், அணைக்கணும், அதை கரெக்டாக கொண்டு போகணும். அதுதான் இந்த யோகம் உடைய வழி. இன்னும் டெப்த்து சீக்ரெட் இருக்குது. அது என்ன, அது யார் அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல விரும்பல.
அநாகத சக்கரம் வரும்போது தான் மனம் குரங்கு மாதிரி அலைப்பாயுதுன்னு அதுக்கு வடிவம் தான் அந்த கதை, வடிவம் தான் அது. கதை வந்து சிலது உண்மை, சிலது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் நீங்கள் சிந்திக்கணும், உங்களுக்குள்ள தான் உண்மையை தேடணும்னு வால்மீகி ஸ்பஷ்டமாக அதை குறிச்சிருக்கிறாருங்க. என்னதான் நான் எழுதினாலும் மனுஷன் இந்த உண்மையாக இல்லையான்றதை தீரா விசாரிக்கணும். அந்த விசாரணை தனக்குள்ளவே இருக்கு, அவன் ஆத்மாவுக்கு தெரியுமா, அந்த ஆத்மா தான் இறைவன் அப்படின்றார் வால்மீகி. எழுதின மகானே சொல்லிட்டு போகிறார், வசிஷ்டர் ராமரோட குரு சொல்லிட்டு போகிறார். இவங்க 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க, ராமரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறார். பேசுவோம், கதையிலே இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இதே அப்படியே கொஞ்சம் போனீங்க அப்படின்னா, அநாகத சக்கரத்தை தொடும்போது ஆஞ்சநேயர், இப்போ நல்லா பாருங்கங்க, ஆஞ்சநேயர் அங்கே போகிறார் இங்கே போகிறார் எல்லா இடத்துக்கும் சுற்றுறாரு. ஒரு கட்டத்தில் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டால் கடவுள் எங்கெங்க அப்படின்னு கேட்டால், அது எங்கே மேலே இருக்குது அப்படின்னாராம். அதே ஆஞ்சநேயர்கிட்ட திரும்ப நம்ம கேட்குறோமா கடவுள் எங்கே அப்படின்னாரு, ராமர்னு ஒரு குரு இருக்கிறாரு, அவர் தான் கடவுள் அப்படின்னாராம். ராமர் வந்து இந்த உபதேசம் கொடுத்து இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த சக்திகள்லாம் எப்படிப்பா அப்படின்னு சொன்ன பிறகு ஜாம்பவான் இருக்கிறார், ஜாம்பவக்கிட்ட வந்து ராமர் வந்து சொல்கிறார், இவனுக்கு நீ ப்ராக்டிஸ் கொடு, காலம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்னு வந்து அவர் குறிக்கிறார். அப்போ ஜாம்பவம் வந்து இவர் கொடுக்குறாரு. ஜாம்பவா ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய சக்தி நெற்றிக்கண்ணில் இப்படி கையை வச்சு, உன் சக்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ இவர் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி பயிற்சி பண்ணுறார். மலைகளில் உட்காந்து பயிற்சி பண்ணுறார். அந்த மலைகள்லாம் இன்னுமே இருக்குது அந்த மலைகள்லாம். அந்த ஐலாண்டில் இங்கே ராவணலங்கான இதை நினைக்காதீங்க, அதெல்லாம் வந்து இன்னுமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி கடல்லாம் தாண்டி ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது வந்து உங்களுடைய மேப் சிஸ்டம்லேயே வந்து ராங்காக இருக்கிறதுனால அது தெரியாது. ரொம்ப குட்டி மாதிரி இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதான் இருக்கல பெரிய தீவாக இருக்கும். இது மாதிரி ஐலாண்ட்ஸ் எல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இங்கெல்லாம் உண்மைகள் தங்கியிருக்கு. அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அந்தந்த இடங்களில் போய் தவம் செஞ்சு மறுபடியும் திரும்பி வந்து ஜாம்பவன்கிட்ட குரு உபதேசம் வாங்கிட்டு அப்படி இப்படி இருந்த ஒரு மகானாக இருக்கிறார் அவர். அப்புறமா இந்த நிலை எல்லாமே கடந்த பிறகு ஆஞ்சநேயர் வந்து கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன இந்த கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ராவணலங்கைக்கு போகிறாரு, போர் நடக்குது, இதெல்லாம் முடியட்டும். ஆஞ்சநேயரோட பகுதி மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், அவருடைய பார்ட். ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் கிழிச்சு எனக்குள்ளே வந்து அம்மா அப்பா 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ராமர் சீதை. கடவுள் எங்கெங்கேயோ தேடினடா, எங்கெங்கேயோ இந்த குரு உள்ளே தான்டா இருக்கார், கிழிச்சு காட்டினார். அப்போ என்ன, இந்த அநாகத சக்கரத்தை கிழிக்கணும். கிழிக்கிறதுனா இப்படி வெளியில் கிழிக்கிறது இல்லை, அது இல்லை அடையாளம். நல்லா நோட் பண்ணுங்கள், பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். குண்டலினி எழும்பும்போது அநாகதம் விரிகிற ஒரு பெட்டல் மாதிரி, அது லோட்டஸ் பெட்டல் மாதிரி, அந்த ஒரு பெட்டலாக விரியும். அது அநாகத சக்கரம் மட்டும்தான் இந்த ஒரு சரீரத்திலே கிழியும். அந்த ஒரு இடமே, அந்த சக்கரமே கிழிஞ்சு இப்படி ஓப்பன் ஆகும். சரி, இது நிறைய ரகசியம் இருக்குது, நம்ம வந்து ரொம்ப பேச முடியும் இந்த வீடியோவில். உள்ளே போய் பார்க்குறவங்களுக்கு தான் அது புரியும், உள்ளே போய் ஆராயிறவங்களுக்கு தான் புரியும். இது எந்த புத்தகத்துலேயுமே இதெல்லாம் கிடைக்காது, எந்த புத்தகமே நான் படிக்கிறவனும் கிடையாது. உள்ளே போய் ஆராயுங்க, கற்பனையில் போகாதீங்க, ஆராயுங்க. ராமர் வந்துட்டார்னா ராமர் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்துட மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஒலி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு என்லைட்டன்டு ஃபார்ம் இருக்குது, அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அண்ட் இந்த அநாகதத்தை தொட்டு கிழித்த பிறகு குரங்கு உங்களை விட்டு போயிடுச்சு, எல்லா அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. அப்போ என்ன ஆகுது, சரீரம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுங்க. காமம், குரோதம், மதமாச்சரியம் எல்லா குணங்களும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும். இது முதல் பகுதி. இதுக்கப்புறம் தான் கடவுள்ன்ற ஒரு பாயிண்ட்டையே நீங்கள் தேட போகிறீங்க. இதெல்லாம் சக்திகளுக்கு சம்மந்தப்பட்டது, பஞ்சபூதங்கள், சக்திகள், இந்த 4 சக்கரங்களும். இதுக்கப்புறம் தான் கடவுளே நீங்கள் தேட போகிறீங்க. அதனால தான் ஆஞ்சநேயர் இந்த 4 சக்திகளை வென்ற பிறகு அஷ்டமா சித்துக்கள் வந்து அவர் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறார் ஆஞ்சநேயர், அனிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, இந்த மாதிரி அஷ்டமா சித்துக்களை வந்து அவர் வழி நோக்கி போகிறாரு. அனிமான ஆட்டம் மாதிரி சுருங்கிறது, மகிமான மலையை விட பெருசாகிறது, கரிமா அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை புல் பண்ணுறது, கல் மாதிரி நிற்கிறது. இது தானே அங்கே ராவணலங்கையில் பண்ணுறாரு கரிமா, அதான் அஷ்டமா சித்து. இதை தான் பட்டினத்தார் பண்ணார், போகர் பண்ணார், அகத்தியர் பண்ணார், இடைக்காடார் பண்ணார், திருமூலர் பண்ணார். எல்லோரும் ஒன்று தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா, சித்தர்கள் வேறு, ராமர் வேறு, விஷ்ணு வேறு. இந்த வேறுபாடு கொண்டு வர மனிதன் எந்த மனிதனாக இருந்தாலும் முட்டாளாக தான் போகணும். கடைசி வரைக்கும் இந்த முட்டாள்லேயே தான் வாழ்வோம்.
எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க, அஷ்டமா சித்து, இப்படி பண்ணால் அஷ்டமா சித்து கிடைக்கும்பா, எப்படி பண்ணால் கிடைக்கும், கிரியாயோகம் பண்ணால் கிடைக்கும். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அனிமா லஹிமா மஹிமா கரிமா பிராப்தி, இது மாதிரி இந்த அஷ்டமா சித்துக்களில் ஆட்டமாக மாறுறாரு, மலையாக மாறுறாரு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கார், லைட் ஸ்பீடாக மாறுறாரு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு பாயிறாரு. இதெல்லாமே எப்படி முடியும் அப்படின்னா லைட் வெயிட்டாக மாறுறது, அதான் லஹிமா. கரிமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதுதான் ஆஞ்சநேயர் பண்ணியிருக்கிறாரு, இதே தான் திருமூலர் பண்ணியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே எல்லாம் ஒன்று தானே, எங்கே பிரிவினை இருக்குது? மனுஷன் இந்த பிரிவினை பார்க்குற வரைக்கும் முட்டாளாகவே இருக்கணும். முட்டாளாக இருக்கணுமா அறிவாளியாக இருக்கணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வழிபடணும் தவிர அவர் வேறு இவர் வேறு சாமி, அவர் வேறு சாமி, இவர் குல தெய்வம் அந்த தெய்வம், இதில் வந்து வாழ்கிறத தாண்டி வரவங்களுக்கு தான் சக்ஸஸும் கிடைக்கும். இதை வாழ்கிறத தாண்டி வரவங்களுக்கு தான் வந்து பேரறிவு, பகுத்தறிவு கிடைக்கும், இறைவனோட தொடர்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெஞ்ச கிழிச்சர் எல்லாம் முடிஞ்சதா? கருவறை. இப்போ நம்ம ராம மந்திர்லேயே கருவறை இருக்கான்னு எனக்கு தெரியல, அதை பற்றி நான் பார்க்கல. அதாவது வந்து ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் வரலங்க. நகரான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாகராவோ ஏதோ ஒரு அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வடிவம் தான் அங்கே பண்ணியிருக்கிறாங்கன்னு 3 ஃப்ளோர்ஸோட. ஸோ எனக்கு அந்த ஒரு கருவறை அப்படின்றது இருட்டில் தான் எப்பயுமே இருக்கும். ஈவன் ராம் மந்திர் டெம்பிள்லையுமே இருட்டில் தான் அதை வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் வெளிச்சம் போட்டு எல்லாம் ஊருக்கெலாம் காட்டுற மாதிரி வைக்க மாட்டாங்க. இருட்டறைக்குள்ளே தான் கடவுளுடைய அந்த ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த விக்கிரகம் பாருங்கள், 10 அவதாரங்கள். இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற பாருங்க ப்ரூஃபோட. 10 அவதாரங்கள் குறிச்சிருக்கிறாங்க. 10வது அவதாரம் கல்கி குறிச்சிட்டாங்க. ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். வீரபிரமேந்திர சுவாமி சொல்கிறாரு, நவரத்ன மண்டபம் மாதிரி ராமரை வச்சு ஒரு கோவில் கட்டுவாங்க. அது கட்டின பிறகு அந்த கல்கிக்கு வந்து அந்த கோவில் கண்காணிப்பில் இருக்கும். யார்? கல்கி அவதாரம் வீரபிரம்மங்கார். அடுத்த அவதாரம் வராரு இல்லையா, வீரபோக வசந்தராயில் கல்கி ஆஸ் எ லீடர். இவர் லீடராக நிறைய சிஷ்யர்களோட தான் வராரு. இவர் மட்டும் வரல, நிறைய சிஷ்யர்கள் சித்தர்கள் எல்லோரும் வராங்க. ஈவன் இன்க்ளூடிங் போகரும் வருவார் அவருடைய சிஷ்யராக. வீரபிரம்மங்கார் ஒரு லீடராக இருக்கார். ஜஸ்ட் இஸ் எ லீடர், இஸ் லீடிங். மீதி எல்லாம் மற்ற வேலைகள் பார்த்துப்பாங்க. இயேசுநாதரும் வராரு, எல்லாருமே தான் வராங்க. இப்போது ஏன்னா சில பேர் கேட்பீங்க, இயேசுநாதரும் வராரு இல்லைங்க அப்படின்னா, அந்த பகுதிக்கு இயேசுநாதர், நம்ம இந்தியாவில் சில பகுதிக்கு கல்கி, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து திரும்ப லைக் அ வார் மாதிரி இது வேஜ். இதுதான் வந்து உண்மையான ஒரு ஓலைச்சுவடிகள் எழுதின விஷயம். ஓலைச்சுவடிகளே தானே எழுதியிருக்கிறாங்க, ப்ரூஃப் இருக்குது. ஓகே, இப்போது இந்த ராம மந்திரத்தை பற்றி கல்கின்ற ஒருத்தர் என்னுடைய கண் பார்வை அந்த கோவில் மேலே இருக்கும். அங்கங்கே வர மக்கள் வந்து என்னென்ன ஒரு பாவனையில் வராங்க, அவங்களுக்கும் அத்தனை பேருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஞானம் சுரக்குதா, அவங்க வந்து தன்னைத்தான் தேடுறாங்களா இல்லையான்றதை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது குறிச்சிருக்கிறாரு வீரபிரம்மங்காரோடைய நூலில். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். பிரம்மங்காரோடைய ஒரு இடமே நவரத்ன மண்டபமாக மாறும்னு சொல்லியிருக்கு. அதே சமயம் ராமருடைய ஒரு இடமும் நவரத்ன மண்டபமாக மாறும். அயோத்தியாவை இப்போ கட்டிட்டாங்க, ஒரு ராமர் இடம் செஞ்சுட்டாங்களா. இப்போ இதெல்லாமே நடந்துக்கிட்டே தான் வருது. கல்கி இஸ் ரிட்டர்னிங் அப்படின்றதுக்கு ஒரு அப்பட்டமான ப்ரூஃப். வீரபோக வசந்தரையில் வரார் அப்படின்றது ஒரு ப்ரூஃப். இது நிறைய பேர் சொல்கிறாங்க சித்தர்கள் வந்துட்டாங்க, ஜீசஸ். ஏங்க அவங்களாம் கால் வச்சாங்கன்னா பூமி தாங்காதுங்க. இவ்வளோ பாவிகள் இதில் ஒரு புண்ணியாத்மா அப்படி வச்சதுன்னா கால் மொத்தமாக ஷேட்டர் ஆகிடும். அங்கே இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டரில் இருக்கிற பீப்புள் வந்து உடனடியாக ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க. அங்கே அவ்வளோ நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும். இப்போ வர பிரளயம், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் இதுதான் ரியாலிட்டி. இப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து குறிப்புகள், சிக்னேச்சர்ஸ், வார்னிங்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ராம மந்திரத்தை கனெக்ட் பண்ணும் கல்கி வடிவமைச்சிருக்காங்க. அழகாக இருந்தது. அது ஏங்க கருப்பாக இருக்குது? ஒரு கொஸ்டின். ஏன் ராமர் கருப்பாக இருந்ததுனால கருப்பாக இருக்கா? அதாவது வந்து ராமரோடைய ஒரு சிலை இருக்குது, ஓகேங்களா? அங்கே இப்போ நம்ம பேசக்கூடியது வந்து அந்த சிலை ராமரோடது கிடையாது. ராமரோடைய ஒரு சிலை இருக்குது. அந்த ராமரோடைய ஒரு சிலை பார்த்திங்க அப்படின்னா குழந்தை சிலை தான் வச்சுருக்காங்க. ராமனுடைய முழு அடல்ட் இல்லை, குழந்தை சிலை. அதுக்கான வடிவம் நான் எப்படி பார்க்குறேன் என்னன்றது என்னோட பாவனை. பட் அவங்க என்ன ஒரு பேசிஸில் அதை வச்சாங்க நமக்கு தெரியாது. பட் நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு இறைவனை நோக்கி போகிறவன் திரும்ப குழந்தையாக இருந்தால் தான் தெய்வமாக மாற முடியும். நீங்கள் குழந்தையாக இல்லாத வரைக்கும் தெய்வமாக மாற முடியாது. குழந்தைக்கு தான் ஈகோ இல்லை, எப்போவுமே நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எதை பற்றி கேர் பண்ணாது, யார் என்ன சொன்னாலும் அது கேர் பண்ணாது.
நடக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கு மாயின்னு தெரியும். சந்தோஷமாக இல்யூஷன்லேயே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை டிட்டாச்மெண்ட்டாக முடிச்சுக்கும். குழந்தையாகவே இருந்தால் பெரியவனான பிறகு ஈகோ எல்லாமே வந்துடுது, டாய்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால் அதுக்கு வடிவமைச்சாங்களான்னு நான் நினச்சேன். பட் விஷ்ணுவோட 10 அவதாரங்களையும் குறிக்கிற ஒரு சிலை இருக்குது இல்லையா, அது அற்புதமாக இருக்குது. அது கருப்பாக இருக்குது. ஏன் கருப்பாக இருக்குது? இது வந்து ஒரு ரகசியம். இப்போது இந்த ஒரு கருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு கருவுரையில் வந்து அதை வைக்கிறாங்க. கருவறையில் கோவிலில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து கடைசியில் தான் அது வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த ஒரு வெள்ளையாக இருக்கிற மனம், ஓகேங்களா, வெள்ளையாக மனம் இருக்குன்னா தூய்மையாக இருக்கும். ஆனால் கருப்புன்றதை குறிக்கிறது மனமை குறிக்கல. கருப்புன்றது வந்து அந்த இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளே ஒளி வரணும். அந்த ஒளி தான் தீபம். அந்த இருட்டுக்குள்ளே அந்த தீபம் வைக்கணும். அந்த ஒளி அது வரும்போது தான் இறைவனே உன்னால் பார்க்க முடியுது. இல்லையா, எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கருப்பாக அந்த சேலை வரும் உன்னால் பார்க்க முடியாது. இதுக்கு தான் அந்த ஒளின்றது உள்ள இருட்டு இருக்குது. இது சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இன்னும் டெப்த்தாக ரகசியமான எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லக்கூடாது யூடியூப்பில். உள்ள அது வந்து நர்வஸ் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம், சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். பட் நம்ம அதை வந்து இங்கே யூடியூப்பில் சொல்ல முடியாது. நேரில் சீடர்கள் வரவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி ஏராளமான விஷயங்கள், ரகசியங்கள் வந்து அப்படி திணிச்சு வச்சுருக்குறாங்க மகான்கள். ஆனால் இந்த முட்டாள் மனுஷனால் அதை தெரிஞ்சிக்கவே முடியல. மனிதன் தான் இறைவனுக்கு சமம் அப்படின்னு நிறைய இடத்துல வந்து நான் சொல்லுவேன். மகான்கள் சொல்லியிருக்கார், ராமர் சொல்லியிருக்கார். ராமர் வந்து எந்த இடத்துல நான் கடவுள்னு சொல்கிறேன், நான் மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம், கடவுள்னு சொல்லி கும்பிடிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னார், ஐயோ நான் சாதாரண மனுஷையா, நல்லா வாழ்ந்து மனிதனாக இருக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ தான் நான் ஒரு நல்ல மனிதனாக மாறிட்டு இருக்கிறேன்ற எது அவ்வளோ அதீத சக்தி உள்ளவர். ஓகே, இப்போ ஆஞ்சநேயர் கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஞ்சநேயர் வந்து இங்கேருந்து ராவண லங்கைக்கு போகிறாரு. ராவண லங்கைக்கு போகும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ராவணனை பார்த்து மெய்மருந்து போகிறாரு. ராவணன் வில்லன் தானே, அவரை பார்த்து எதுக்கு வந்து நம்ம இது ஆகணும். ராவணனை பார்த்து மெய்மருந்து போகிறாரு. ஒரு ரொம்ப பெரிய ரகசியங்க. அது வந்து மக்களால் வந்து ஏற்றுக்க முடியாது. பட் ஆனால் ரியலாக நடந்த உண்மைகள் அதெல்லாமே. ராவணனுடைய இடமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்ரீலங்கா கிடையாது. 1350 கிலோமீட்டர் ராவண லங்கை. இது ராமர், அந்த ராமசேத்துன்னு சொல்கிறமே, ராமர் அந்த ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1350 கிலோமீட்டர் வரணும். அப்போ இருந்த ஒரு யோஜனம்படி வால்மீகி ஸ்பஷ்டமாக எழுதியிருக்காரு. 12.7 யோஜனங்கள். ஓகேங்களா, ராமர் பாலம், ராமசேத்து இருக்குது. அது மாதிரி 100 யோஜனங்கள் இவங்க வந்து கட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த இதை. அது மிஸ்டீரியஸ். அது எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறார் அவர். பஞ்சபூதங்கள் சக்தியால் அது கட்டப்பட்டிருக்கு. அது இன்விசிபிள் டெக்னாலஜி, சும்மா இல்லை. அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கல்லே கிடையாது அது இப்போது, அதெல்லாம் இப்போ இருக்காது. அது எல்லாமே வந்து இன்விசிபிள் டெக்னாலஜி. அதை வச்சு அது மந்திர ஒளிகளால் கட்டப்பட்டிருக்கு. இதுதான் சொல்லுவாங்க, சோழர்கள் கோவிலும் மந்திர ஒளிகளால் கட்டப்பட்டிருக்கு, காப்பர் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஓகே, அதனால தான் அந்த உண்மையாகப்பட்டது மறைக்கப்பட்டிருக்கு. அந்த உண்மை ரொம்ப பெருசாக பேச மாட்டோம். எப்பயுமே வந்து பொய்யானது தான் நம்ம அதிகமாக பேசுவோம் எல்லார் மக்களும். அதுதான் அதிகமாக கேட்கப்படும். உண்மை ரொம்ப கம்மியாக கேட்கப்படும், ரொம்ப குறைவளவு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு அமைச்சு இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இது லங்கையே கிடையாது. இது ஏதோ ஒரு சின்ன தீவு தான். ரியல் ஸ்ரீலங்கான்றது வேறு, லங்கை வேறு, இலங்கை அது ரொம்ப பெரிய ஒரு இடம். கிட்டத்தட்ட நான் சொன்னேன்னா 1300 கிலோமீட்டர் தாண்டி இருந்துருக்குங்க அது. அப்புறப்பட்ட சொல்கிறேன். அவ்வளோ தூரம் அது. வெறும் ராமசேதுவும் அதுக்கப்புறம் தான் அந்த லங்கை வருது. அதுக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டை தாண்டி தான் லங்கைன்றார். அங்கே சொல்கிறாரு ஆஞ்சநேயர் சுந்தராகாண்டத்தில். அப்பா என்ன அற்புதங்க. அது சொல்லும் போது அவ்வளோ மெய்மருந்து அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதாவது ராவண லங்கையில் என்டர் கூட பண்ண முடியாதான். என்டர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கார்டியன்ஸு. நாங்கள் ஒரு சொல்கிறாரு பாருங்க ஒரு விஷயம். எல்லோரும் கேட்குறாங்க ராமாயணம் இப்போ நடந்தது ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காம்ஃபோத்தர்னு ஒரு எலிஃபெண்ட் இருக்குது. அந்த காம்ஃபோத்தர்ன்ற ஒரு எலிஃபெண்ட்டு டைனோசர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தது. 4 தந்தம் இருக்கும். அது 4 தந்தை, டஸ்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது தமிழில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கணும். 4 தந்தை யானை இது. இப்போல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெண்டு டஸ்க் இருக்குது வெள்ளையாக. 4 தந்தை ராட்சச யானைன்னு வாங்கலாம் இலங்கையில்.
அது ஹைட்டெல்லாம் அவ்வளோ பெரிய ஹைட்டு. இப்போ நம்ம பார்க்குற மேமத்தை விட ஹைட்டாக அது. அப்பேற்பட்ட யானை காம்ஃபோத்தர் ஈக்குவல் டு மேமத். கிட்டத்தட்ட 60 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தது. அப்போ ராமாயணம் எப்போ நடந்தது? 6 கோடி வருஷம், கிட்டத்தட்ட 6 கோடி வருஷம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன். ஆனால் அந்த காம்ஃபோத்தர் அழிஞ்சு போன காலமும் இருக்குது. அழிஞ்சு போன காலம் பார்த்திங்கன்னா 2 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் 20 மில்லியன் கூட வச்சுக்கலாம். அது அழிவு காலம்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த காம்ஃபோத்தர் இலங்கையில் இருந்திருக்கு. அந்த காம்ஃபோத்தரை வளர்த்துருக்குறாங்க. அதுக்கு மேலே ராட்சசர்கள் இருந்திருக்காங்க. ராட்சசர்கள் வேணால் மனிதர்கள் மாதிரி இல்லை, அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரீடுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ அது ஏலியன் ப்ரீடாக கூட இருக்கலாமே. அப்போ இந்த பூமியில் ஏலியன்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்கணும். நம்ம இருந்திருக்கிறாங்களே. இது நல்லா நோட் பண்ணுங்க. அவங்களுடைய தோல் உட்பட வால்மீகி குறிக்கிறாரு. தோலே வித்தியாசமாக இருக்குமா. ஸோ நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க, நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அப்போ அங்கே அந்த இடத்துக்கு போகும்போது அவர் அங்கே பார்க்குறாரு அந்த இடத்த பார்த்துட்டு, இது மாதிரி பிரபஞ்சத்திலே சொல்கிறேன், பூமியில் இல்லைங்க, பிரபஞ்சத்திலேயே இந்த அளவு அதீத அட்வான்ஸ்டான ஒரு சிட்டியை நான் பார்த்ததே இல்லைப்பா. ராஜ்யம்னா ராவண லங்கை ராஜ்யம் மாதிரி இருக்கணுன்ற ஆஞ்சநேயர் புகழ்கிறார். அப்புறம் ஆஞ்சநேயர் போகிறாரு. ஆஞ்சநேயர் வராருன்றது உள்ளே தெரிஞ்சிருது. எப்படி தெரியும்? ஏதோ ஒரு டெக்னாலஜி இருந்தால் தானே தெரியும். ஏதர் சிசிடிவி இருக்கணும், ஏதோ ஒன்று தெரியும், இருந்தால் தானே தெரியும். அந்த காலத்தில் எல்லாமே இருந்திருக்கு, இதை விட அட்வான்ஸ்டாக. அந்த அட்வான்ஸ்டான சிட்டியை உருவாக்கின ஒரு ஜாம்பவான் இருக்கிறாரு. அவர் பேர் விஸ்வகர்மா உருவாக்கின ஒரு சிட்டி. அது சும்மா கிடையாது. விஸ்வகர்மாலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் சந்திரசாமி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாருன்னு. விஸ்வகர்மாவுடைய ரிஷி அவர், பிரம்ம ரிஷி. அந்த ரிஷி உருவாக்கின ஒரு அமைப்பு, ஒரு சிட்டியை அப்படி ஷ்ரிங்க் பண்ணி ரிமோட் ஆக்கி அடுத்த சிட்டி வேறு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும். அப்போ ஏற்பட்ட டெக்னாலஜி ராவணலங்கை. ஸோ அது எல்லோரும் உணரணும், அது எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ வர்ணிக்கிறாருங்க. இப்போ நம்ம சொல்லணுன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு நம்ம அதை யோசித்து இமேஜின் பண்ணணும்னா அதான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ இமேஜின் பண்ணால் மாடர்ன் டே, அப்ரப்டாக சொல்லணும்னா மாடர்ன் டே ஃபயரிங் சிஸ்டமோடு அது இருந்திருக்கணும் அந்த சிட்டி. அப்படி குறிக்கிறாரு. நெருப்பை கக்கும் வாகனங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ ஆஞ்சநேயர் போய் அங்கே உட்கார்றாரு. உட்காந்தோடனே ராவணன் முன்னாடி உட்கார்றாரு இல்லையா? உட்கார்ந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? ஆஞ்சநேயர் அப்படியே வாழை சுருட்டி பெருசு பண்ணுறாரு. அது ஒரு அஷ்டமா சித்தி தான். பெருசு பண்ணிவிட்டு அப்படி உட்கார்றாரு. அவரை தூக்க பார்க்குறாங்க, தள்ள பார்க்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அங்கே தான் அவர் அதை ஒன்று நம்ம சொன்னோமே, கரிமா அப்படின்ற ஒரு கிராவிடேஷ்னல் அஷ்டமா சித்த விளையாட்டு காட்டுறாரு. இவ்வளவுமே அவர் பண்ணிவிட்டு வெளியில் அங்கே இருக்காங்க எல்லாமே சொல்லிவிட்டு, சீதை கதை எல்லாமே சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இதெல்லாமே முடிச்சுட்டு போன பிறகு அந்த வானரங்களை கூட்டிகிட்டு போகிறாருல்ல, கூட்டிகிட்டு அந்தந்த இடங்களை போய் போர் பண்ணி எல்லாமே முடிக்கிறாரு. முடித்த பிறகு இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை உணரணும். ஹனுமான் இதெல்லாம் ரகசியம். ஹனுமான் தானே இருக்கணும். எப்படி அவர் நிலை மாறுதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. நம்ம படிப்படியாக ஆன்மீகத்தில் வளர 12 வருஷம், 18 வருஷம், 24 வருஷம், 36 வருஷம், சில பேருக்கு 48 வருஷம் தொட்ட பிறகு அவங்களுக்கு விஷ்ணு நிலை, சிவநிலையே கிடச்சிருங்க. சித்த நிலை கிடைக்குது அவங்களுக்கு. இது வரைக்கும் அஷ்டமா சித்துக்கள் உங்களுக்கு கிடச்சிருது. கண்டம் சொல்லுவாங்க, நீல கண்டகா. ஆஞ்சநேயருக்கு ஒரு குறிப்பு இருக்குது. ஆஞ்சநேயரே நீலம் ப்ளூ கலரில் இருக்கிறதா குறிப்புகள் இருக்குது. இங்கே இல்லை, இந்தோனேஷியாவில், இங்கே இல்லை, சண்டர் ஐலாண்ட்ஸில் சுந்தரா காண்டம்லாம் நடந்த இடம் அங்கேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர்லாம் அங்கே போய் தவம் செஞ்சதெல்லாம் சொல்லி பெரிய 3000 வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு சிலைகளை குரங்கு அண்ட் மனிதன் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சிலை குரங்கு மாதிரி இருக்காது. அதுதான் ப்ரூஃபு. அவர் குரங்கு கிடையாது, மனிதன் தான் அப்படின்னு. ட்ரைபல் பீப்புள் அவங்க எல்லோரும், பவர்ஃபுல் ட்ரைபல் பீப்புள். அது மாதிரி கோடி வானரங்கள் போய் பிளாஸ்ட் அடித்ததாக சொல்லுவாங்க. இந்த மொத்த ராவணலங்கை செதைச்சிடுச்சு அப்படின்வாங்க ராமருடைய லீடர்ஷிப்பில். நீலகண்டம் யாருக்கு இருக்கும்? சிவனுக்கு இருக்குது, ராமருக்கு இருக்குது, அதுக்கப்புறமா கிருஷ்ணருக்கு இருக்குது, ஆஞ்சநேயருக்கும் இருக்குது. எப்படி? அதான் நம்ம சிந்திக்கணும். நீலகண்டம்னா முதல்ல என்ன? விஷுத்த சக்கரம். இந்த சக்கரத்தில் 2 பெட்டல்ஸ் இருக்குது. இந்த 2 பெட்டல்ஸை திறந்த பிறகு
அது உள்ளே வந்து பயணிக்கிற மூச்சு சுருன்னு போகும். அந்த மூச்சே அப்படி போகும். ஒரு செகண்டில் லைட் ஸ்பீட் அளவுக்கு ட்ராவல் ஆகும் அந்த மூச்சு. அந்த மூச்சை பிடிச்சி அதை பார்க்க தெரியணும். அது யோகத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. வசிஷ்டர் கட்டாயமாக ராமருக்கு இதை சொல்லிக் கொடுத்துருப்பாரு. இதை வந்து உள்ளே சுவாசித்து அந்த வாசின்னு சொல்லுவான், அந்த வாசி வாயுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு அதை வந்து பயணம் பண்ணும்போது, மூச்சை பயணம் பண்ணும்போது, கிரியாயோகத்தோடைய 3rd ஸ்டேஜ் பயிற்சி பண்ணும்போது இந்த நீலகண்டம் அப்படின்ற ஒரு பொருள், உங்களுடைய வடிவம் வந்து ப்ளூவாக மாறாது, நீங்கள் ப்ளூவாக இருக்க மாட்டீங்க. நீலகண்டம் உள்ளே வந்து ஈத்தர் ரிசீவ் பண்ணுவீங்க. ஈத்தர்னா கதிர்வீச்சு. இதுதான் சிவராத்திரி. அதுதான் வந்து தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம். அந்த ஒரு பாடலை குறிக்கிற ஒரு விஷயமே இங்கே தான் இருக்குது. இந்த ஒரு ஈத்தரை ரிசீவ் பண்ணும்போது தூக்கம் தேவையில்லை, உணவு தேவையில்லை, எதை பற்றியும் கவலையும் இல்லை. அப்பேற்பட்ட இறைவனுடைய தொடர்பு கொண்ட நிலைக்கு பிரம்ம ரிஷிகள் போனாங்க. அதே நிலை தான் ராமர் அடைகிறார். அதுதான் விஷ்ணுமூர்த்தி நிலை. அதே ஆஞ்சநேயர் விஷ்ணுமூர்த்தி நிலை அடைகிறாரு. பிரம்ம நிலையை காட்டுறாரு. யாருக்கு? ராவணனுக்கு காட்டுறாரு. ராவணன் கடைசியில் வந்து எனக்கு பிரம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கணும் போது அப்போது பிரம்ம நிலையை காமிக்கிறார் ஆஞ்சநேயர். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சூக்ஷமமாக யோசிக்கணும். பிரம்ம நிலைன்றது ஆஞ்சநேயர் அடைகிறார், அங்கே அடைஞ்ச நிலை. அதே மாதிரி சிவநிலையை காமின்றார், சிவநிலையும் காட்டுறார் ஆஞ்சநேயர். இத்தனை நிலையை ஆஞ்சநேயர் காட்டுறாருன்னா, ஆஞ்சநேயர் இஸ் எ ஸ்டூடெண்ட், ராமர் இஸ் எ குரு. ராமர் இஸ் ஆல்ரெடி என்லைட்டன்ட், ராவணன் இஸ் ஆல்சோ என்லைட்டன். பட் ராவணனுக்கு அங்கே ஈகோ இடிக்குது. 3 கேரக்டர் எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அண்ட் அனதர் கேரக்டர் பணிவு. இது எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கோடா அப்படின்னு சொல்கிற கேரக்டர் தான் லக்ஷ்மணன். ராவணன் விழுந்த பிறகு ராமர் அனுப்புகிறாரு, லக்ஷ்மணா அங்கே போயிட்டு வா. ராவணன்கிட்ட போய் என்னென்ன கலைகள் செஞ்சாரோ, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ, போர்க்கலை ஆகட்டும், அவருடைய ஆன்மீக சக்தி ஆகட்டும், அவர் சிவநிலையை அடைஞ்சதாகட்டும், எப்படி அடைஞ்சார போய் தேடி கொண்டு போய் தெரிஞ்சுட்டு வா, கற்றுக்கிட்டு வா அப்படின்றார். போய் கற்றுக்கிறார் லக்ஷ்மணன். இது தாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வடிவமைச்சிருக்கான்ப்பா. இந்த ஒரு கதையாக பார்த்துட்டு வேறு மாதிரி கொண்டு போயிட்டு அவருக்கு எத்தா இவருக்கு எத்தா, இவர் வின் பண்ணார் அவர் வின் பண்ணார், ஞானத்தோடு ஞான திருஷ்டியில் பார்க்கணும் இந்த கதையை. இது ஒரு கதைன்னு இல்லை, ரியலாக நடந்தது தான். ஞான திருஷ்டியில் அது எப்படி பார்க்கணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேயர்ன்றது சர்வசாதாரண நிலை இல்லை. நீங்கள் பயிற்சி பண்ணி அந்த சக்கரங்கள் எழுப்பி எப்படி ஒரு இறைவன் அடைகிறீங்க. அப்போ விஷ்ணுமூர்த்தினா என்ன? இப்படி தூங்கிட்டு இருப்பார். விஷ்ணுமூர்த்தினா பப்பர் பேன் இப்படி தூங்க மாட்டார் இல்லையா? விஷ்ணுமூர்த்தி எப்படி தூங்குறாரு? இப்படி தூங்குறாரு. அதே மாதிரி கண் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அதுதான்ப்பா தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம். திருப்பதி போகிறீங்க, விஷ்ணுவோடைய ஒரு சிலை, விஷ்ணுவோடைய அவதாரம் இருக்குது இல்லையா? அப்போது பாலாஜி அங்கே இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாங்க பாலாஜினா, கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இருக்கும். அதே மாதிரி அங்கே என்ன இருக்குது? 30 மேலே மலைகள் இருக்குது. ஏன் 7 மலைன்னு சொல்கிறீங்க திருப்பதி? ஏன்பா 7 மலை? 7 சக்கரங்கள் கடந்து போன ஒருத்தனுக்கு தான் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம்ன்ற நிலை கிடைக்குது. அவன் விஷ்ணுவாகவே மாறுகிறான். விஷ்ணுவுக்கும் மேலே ஒன்று இருக்குது, அதான் சிவநிலை. ஒன்றுமே இல்லைன்ற நிலை. அப்போ விஷ்ணு டைமென்ஷனை அடைஞ்ச பிறகு தான் சிவநிலையை நீங்கள் அடைய முடியும். சிவநிலைன்னா என்னென்னா, திரும்ப இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. விஷ்ணு நிலை அப்படி இல்லை. விஷ்ணு நிலை திரும்ப 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 இங்கே வரணும். கிருஷ்ணர் வந்து 80 விதமான ஒரு அவதாரங்கள் எடுப்பாராம். ஆனால் நமக்கு கிருஷ்ணரே வந்து 10 அவதாரங்கள் சொல்லியிருக்காரு, ராமரும் 10 அவதாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 விதமான அவதாரங்கள் இந்த பூமியில் இல்லை, பல லோகங்களில் அவங்க எடுப்பாங்கன்றதை கூறுகிறார். இதெல்லாம் வந்து உள்ளே போய் ஆராய்ஞ்சு தேடணும். இவ்வளோ விஷயங்களுமே உங்களுக்கு திணிக்கிற மாதிரி இருக்கும் இது. பட் இதுதான் நிஜங்கள், லாஜிக்ஸ். இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் லாஜிக். இதில் கொஸ்டின் கேட்டால் எஸ் 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 ஆன்சர் எல்லாத்துக்குமே ஆமாம் இல்லை, கரெக்ட் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர மூட நம்பிக்கை இதில் கொண்டு வராதிங்க. இங்கே நீங்கள் பாம்புக்கு பால் போட்டிங்கன்னா ராமர் குடிப்பாருன்னு நினச்சா அது வந்து மூட நம்பிக்கை. பாம்புக்கு பால் கொடுக்குறோமே, அந்த பாம்பு அந்த பால் குடிக்குமே, நல்லது அப்படின்னு போடுங்க. அந்த பாம்பு ஒரு உயிராக பாருங்கள். பாம்புக்கு பால் போட்டால் எனக்கு குழந்தை பிறக்கும், அதுவும் நடக்கும். இதெல்லாத்தையுமே கொண்டே வராதிங்க. இதெல்லாம் ஒன்றும் நடக்குது. உங்களுடைய ஒரு மன பிரம்மை தான் அது. அது பண்ணால் அதை நடக்கும்னு உங்கள் மனசு நம்புனா அது நடக்குது, அவ்வளோதான். மனசு எது நம்புதோ அது நடக்கும். நீங்கள் ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி விழுவீங்க. இதுக்கும் ஜாதகமுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்கள் கிரக நிலைகள் கோள்கள் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கேற்றபடி தான் உங்கள் ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஆனால் உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கணும்னா, நான் பிறந்ததுக்கான ரகசியம் என்ன, பிறப்புக்கு பின்னாடி நோக்கம் என்ன,
எதுக்கு தாய் வயிற்றில் பிறக்கிறேன், எதுக்கு இந்த மூச்சு இயங்குது, எப்படி மூச்சு இயங்குது, நான் யார், இதை தேடுறதில்லை. இதை தேடினா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடவுள்னால் சிலையில் தான் இருக்கும்னு தேடுறீங்க. மார்க்கெட்டில் வைக்கிற வரைக்கும் அந்த சிலை எப்படி இருக்குது, அது சிலையாக பார்க்குறான், செதுக்குறான் ஒருத்தன். அப்போ அவனை கடவுள்னு சொல்லலாம்ல, சிலையை தான் ஏன் கடவுள்னு சொல்கிறோம்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், செதுக்குனால தானே அதுக்கு ஒரு வடிவமை கொடுத்து, அதுக்கு ஒரு விஷயத்தை ஒரு ரூபமை கொடுத்தவன் தானே கடவுள். அப்போ அந்த மனிதனை நீ கடவுள்னு சொல்லணும், சிலையை கடவுள்னு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும் நம்ம. அதனால தான் சொல்கிறேன், மனிதனுக்கு முதல் கடவுள் யார், என்ன முதல் அப்படின்னா அன்னம், பரபிரம்ம ஸ்வரூபம். அன்னம் அந்த நீங்கள் எடுக்கிற உணவு தான். அதுக்கு தான் அரிசி ஆகப்பட்டது லிங்க வடிவமில் இருக்கும். சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறான், மைக்ரோஸ்கோப்பில் போட்டு கண்டுபிடிக்கிறான், அப்பயும் தெரியல. அதுக்கப்புறமா காட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறான். அது வந்து காட் பார்ட்டிகல் அப்படின்றான். அதுதானே சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, அதான் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, முதல்ல சாதம், அந்த உணவை அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம், முதல் கடவுள் அதுதான். அதனால தான் ஒரு சாதம் நல்லா சாப்பிட்றவனும் 10 நாள் கடவுள் தான் எனக்கு எல்லாமேன்னு இருக்கிறவனை பூட்டி வச்சா யார் தெம்பா வெளியே வருவாங்க அப்படின்னா, சாதம் சாப்பிட்டவன் தான் வெளியே வருவான் தெம்பா. அப்போ என்ன, கடவுள்னு மூட நம்பிக்கையில் போகாதீங்க. நீங்கள் உங்களை தேடுறதுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது. சாமியாரை போயிட்டு இமயமலையில் உட்காரணும்ல. ரஜினி ஐயா இருக்கார், ரஜினிகாந்த், விராட் கோலி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலையா, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? ஸ்டீவ் ஜாப்ஸ் இதுதானே தேடி இறந்து போனார். ப்ராக்டிஸ். இந்த கதைகள்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த உனக்குள்ளே எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ கதையுமே நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ இது அற்புதமான ஒரு கோவில் கட்டியிருக்கிறதுக்கான அதுக்கு பின்னால் ஒரு கதை இப்படி இருக்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், வால்மீகி தான் எழுதியிருக்காரு. நீங்கள் ராமாயணம் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து ராமாயணத்தை போய் படிங்க. அதாவது வால்மீகியே சொல்கிறாரு, கிட்டத்தட்ட ஆஞ்சநேயருடைய ஒரு பொருள் வந்து பாதாள உலகத்தில் விழுந்துடும். இது விழுந்துடும் அப்படின்றது முன்கூட்டி காலம் வந்து அதை செதுக்கி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கு, விதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆஞ்சநேயர் உள்ளே போய் தேடுறாரு. அப்போ அங்கே வந்து பல மோதிரங்கள் இருக்கான், 1 2 இல்லைங்க, நிறைய மோதிரம் இருக்கான். இதில் எதுப்பா என் மோதிரம்னு தெரிஞ்சுக்கும் போது அங்கே வராராம் ஒருத்தர், வந்துட்டு சொல்கிறாராம், ஓ நீ இதுக்கு தேட தானே வந்த, உன்ன மாதிரி நிறைய ஆஞ்சநேயர்கள் வந்திருக்கிறாங்கன்றான். இவருக்கு ஷாக் ஆகிடுச்சான். அப்படி என்ன, எப்படி அது அப்படின்னு, பல ராமாயணம் நடந்துச்சியா, பல ராமர் வந்துட்டாங்க, திஸ் இஸ் அ டைம் லூப் அப்படின்னு சொல்கிறாரு வால்மீகி. காலத்தோடைய சக்கரம் இது. சக்கரம்னா லூப்புன்னு அர்த்தம். இன்றைக்கி சயின்ஸில் அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிக்கோங்க. அன்றைக்கி வந்து வால்மீகி சக்கரம்னு சொன்னார், இட்ஸ் எ லூப். அதே மாதிரி நம்ம சைனீஸ் கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகனை குறிச்சிருப்பாங்க. ட்ராகனுடைய வாழை ட்ராகனே திரும்ப வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் தட்ஸ் அ லூப், தட்ஸ் அ மோபியஸ் அப்படின்வாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ ப்ரூஃப் இருக்குது. மனுஷனுடைய அறிவு, கோவிலுக்கு போனேன்னா எனக்கு இந்த புள்ளக்குட்டிக்கு இவ்வளோ இது நடந்ததா, மொட்டை அடிச்சேன்னா அது நடந்ததா, இப்படி தான் நம்ம இருக்கோம். மடி, ஆச்சாரம், தீட்டு. எது சாமி தீட்டு, எது தீட்டு? அப்போனா செக்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள்லாம் பீரியட்ஸ் வரும்போது ஒரு பெண்மணி நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா எதுக்கு ஒதுக்கணும்னு சொல்லணும். நீங்கள் பீரியட்ஸ் வரும்போது ஒரு பெண்மணியை நம்ம எதுக்கு ஒதுக்கணும்? பாவம், வேலை செய்ய முடியாது பாவம், அப்படி ஒதுக்கணும். கஷ்டப்பட வேண்டாம், நம்ம உதவுவோம், அப்படி ஒதுக்கணும். ஆண்களும் பெண்களும் இல்லை மாமியாரோ இல்லை மாமனாரோ அப்படி ஒதுக்கணும். நீ வந்து இது அப்படி மடி, ஆச்சாரம், தீட்டு இப்படி ஒதுக்குற ஒவ்வொரு மனிதனும் முட்டாள் சாமி. இவனால் இறைவனை எப்பயுமே தேட முடியாது. நோட் பண்ணிக்கோ, இவன் எல்லாமே முட்டாளாக தான் இருப்பான், கடைசி வரைக்கும் முட்டாளாகவே தான் போவான். சக்ஸஸ் கிடைக்காது இவங்களுக்கெல்லாம். ஏன் கிடைக்காது தெரியுமா? இந்த மாதிரி யூனிவர்சல் லாவே ஃபாலோ பண்ணலையே. மனிதனை வந்து முதல்ல மனிதனவனே பார்க்கலையே. அந்த பெண் வந்து அந்த தீட்டு அப்படின்றது உள்ளே இல்லைன்னா நீ இருக்கவே மாட்டேன். முதல்ல இப்போது 10 மாதம் தீட்டு இல்லைன்னா தான் வந்து குழந்தை பிறகுது, உள்ள கர்ப்பம் உருவாகுது. அப்போ அது மட்டும் எப்படி? அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். தீட்டுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்குள்ள ஸ்ரோனிதம் இல்லை, விந்து இல்லை, அந்த தீட்டு இல்லைன்னா செக்ஸே பண்ண முடியாது. உங்களுக்கு எங்கே இந்த சுரக்குது? அப்போ நீங்கள் செக்ஸே பண்ணாதீங்க. அது ரொம்ப பாவம், அது கடவுளுக்கும் உங்களுக்கும் அகெயின்ஸ்ட்டு தான். அது பண்ணாதீங்க. அப்போது இது மாதிரி ஞானமாக யோசிங்க, பகுத்தறிவாக யோசிங்க. படித்த முட்டாளாக இருக்காதீங்க. படிச்சிருக்கிறீங்க, இத்தனைக்கு நான் படிக்காதவன், நீங்கள் எல்லாம் நிறைய டிகிரிஸ்லாம் படிச்சிருக்கிறீங்க. அதை உணருங்க. அதை உணர்ந்து உங்களை உள்ளே போய் தேடி பாருங்கள். ஞானம் சுரக்கும். இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த தீட்டு அவன் அப்படி இந்த மாதிரி ஆச்சாரம், அந்த கிரகத்தில் உபதேசம் பண்ணணும்,
இதுதான் கரெக்டான டைமு. எது கரெக்டான டைமு? இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக உச்சா வருது, உங்களுக்கு கரெக்டான டைமில் தான் உச்சா போகணுன்னு சொன்னால் நீங்கள் அடக்கி உட்காந்துருப்பீங்களா? இப்போது நான் சொல்லுவேன், உச்சா இந்த டைமில் போயிட்டிங்கன்னா இப்படி ஆகிடும் சாமி அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கேட்பீங்களா? இந்த மாதிரி பகுத்தறிவு. இப்போ ஃபுல்லாக கார்ப்பரேட் தான் உலகம் முழுக்க. சரிங்களா? காலையில் சேலரி போட்டான், சம்பளம் வந்துச்சு, காசு வந்த மாதிரி தானே நமக்கு. அது யோசிக்க மாட்டான் மனுஷன். பூர்வ காலத்தில் காசு டைரெக்டாக கேஷாக கொடுத்தோம். இப்போது 6 மணிக்கு தான் காசு வரணும்னு நான் சொல்ல முடியுமா பாஸுக்கிட்ட? அப்போது அது வந்ததுனால நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா? ரெண்டும் நடக்கலை. நம்ம புத்தி சரியில்லைன்னா எல்லாமே கெட்டது நடக்கும். புத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லது நடக்கும். இந்த ரியாக்ஷனை உணர தெரில. இது மாதிரி கடன் வாங்கி அது வாங்கி இது வாங்கி கும்பலாக போய் கோவில் மலைகள் இதெல்லாம் சுற்றாதீங்க. இதில் எங்கேயுமே ஞானம் கிடைக்காது. இது எல்லாமே போய் அப்பட்டமான ஒரு முட்டாள்தனம். அங்கே எங்கேயுமே கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு போகணும் கோவில்? ஞானத்தை தேட போகணும். கோவிலுக்கு போகிறேன், அப்பா இப்படி வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ராம் மந்திருக்கு போய் ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அதில் கதை இருக்கும், ராமருடைய கதை, ஸ்கிரிப்சர்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன யோசிக்கணும்? ராமர் எவ்வளோ பெரிய சிறந்த மனிதனையா, நம்மளால் வாழ முடியும் அப்படி யோசிக்கணும். அதை நம்ம யோசிக்காமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த வாயாடம், எதுக்கு இந்த நடிப்பு மனுஷனுக்கு? வெளியில் வேறு ஏதோ ஒன்று வச்சுன்னு உள்ளே வேறு ஏதோ ஒன்று வச்சுருவோம். இதுவே நீங்கள் ராமாயணத்தை கும்பிட்றதே கிடையாது. இன்றைக்கி ராமர்ன்னுவீங்க, நாளைக்கு ஜீசஸ்ன்னுவீங்க, நாளைக்கு விநாயகர்ன்னுவீங்க, கிருஷ்ணர்ன்னுவீங்க. இப்போ யாரை தான் நீங்கள் இது பண்ணுறீங்க? யார் சொன்னது உண்மையிலே? எல்லோரும் சொன்னது ஒன்று தான் சொன்னாங்க, தன்னை தேடு, நீ தாண்டா எல்லாமே உன்னை தேடுறா அப்படின்னா. அதை பண்ணுறதே இல்லை. சில பேர் கேட்பீங்க, மூலாதார விநாயகர்னு சொல்கிறீங்களே எப்படி? சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய உங்கள் உடலை திருப்புங்க, அப்படியே உங்களுடைய பேக் இருக்கு இல்லையா, திருப்புங்க. அதோடைய வடிவமில் உள்நோக்கி போனீங்கன்னா மூலாதாரம் விரியறது காது மாதிரி விரியும். காது மாதிரி விரிய வடிவத்தில் அப்படியே ஒரு முதுகெலும்பு வருது ஸ்ட்ரைட்டாக. அதுதான் யானை. அந்த யானையோட ஒரு வடிவம் அது. அப்படி வடிவமைச்சாங்க சித்தர்கள். 5 கரத்தனை ஞான முகத்தினை குண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேனேன்றார். இது மாதிரி நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்கள் உள்நோக்கி பயணிச்சதெல்லாம் நான் எப்போன்னா 7th படிக்கும்போது 6th படிக்கும்போது இந்த பாட்டு கிளாஸ் போய் திருப்பாவை, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் அப்போது படிச்சுட்ருக்கேன். அது எல்லாமே அப்ரப்டாக ஞாபகம் இருக்குது. குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்றார். அதுக்கான முழு அர்த்தம் எப்பா அது எவ்வளோ ரகசியங்க. நம்ம சொல்லும் போது உள்ள அவ்வளோ பேரானந்தமாக இருக்குது. இந்த மாதிரி மகான்கள்லாம் சும்மா எழுதலை. மகான்கள் ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு எப்படி சொல்லலாம், இந்த மனுஷனை எப்படி கடவுள்கிட்ட போய் சேர்க்கலாம் அப்படின்னு அவங்க பாடுபடுறாங்க. நம்மளால் முடியல. அதனால் ஒரு மனிதனும் எது உண்மை அப்படின்றது தான் தேடினா போகிறோம். பக்கத்தில் என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இதெல்லாம் தேடி எப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மற்ற மனுஷனை பற்றி நீ தேடி நீ என்ன கிடைக்க போகிற? உனக்கு தான் கிடைக்குமா? ஒன்றுமே கிடைக்காது. ₹1 கூட கொடுக்க மாட்டான் உனக்கு. வெளியில் போய் ₹1 கேட்டால் கூட கடனுக்கு தான் கொடுக்குற உலகம் இது. அப்போ அந்த மனிதனை பற்றி தேடி நீ என்ன பண்ண போகிற? உன்னை பற்றி தேடு. நான் யார், எனக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ பவர், எவ்வளோ சக்தி, இதெல்லாம் யார் கொடுக்குறா, எங்கேருந்து வருது, நான் எங்கேருந்து வரேன், இதெல்லாம் என்ன, இந்த மாய உலகம் என்ன, இறந்து போகிறான் அவன் யார், அதுக்குள்ளே வரைக்கும் இருந்த ஆத்மா யார்? அப்போ இதை உணராமல் எப்போ பாரு வெளி உலகத்திலே உணர்ந்தீங்கன்னா காம பீடமாக போய் செத்து போக வேண்டியதுதான். இதை உணர்ந்து ரியல் லைஃப்னா என்னன்றது உணருங்க. இளைஞர்கள் இதை நோக்கி வரணும். இளைஞர்கள் இதை நோக்கி வர 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 மூச்சு சேமிப்பீங்க, விந்து சேமிப்பீங்க. இது சேமிக்கிறதுனால சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் நினச்ச நிம்மதி வாழ்க்கை அடைய முடியும். எல்லோரும் அவங்க வாழ்த்தி வாழுங்க, புகழ்ந்து வாழுங்க. இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லவ்வில் இருங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். இது தானே எண்ட் ஆஃப் த டே. அதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. ஸோ இதை உணருங்க. இதை உணர்ந்து சக்தி வாய்ந்தவங்கள வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வார்த்தை என் தாய் என் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் இதுதான் உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றுமே கிடையாது, 0. ஸோ இந்த சரீரத்தை வச்சு எது நம்மளால் சொல்ல முடியுமோ அதை சொல்கிறோம். இருக்கிற வரைக்கும் இதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் இறைவன் அடி சேருவோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே பாயிண்ட். இதை உணர்ந்து இந்த வீடியோவை போட சொல்லிக் கொடுத்த என் குரு, எங்கள் அண்ணா, அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அவர் சொல்ல எனக்கு இந்த ஐடியாவை வந்திருக்காது. ஸோ இதுவுமே அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நான் எதுவுமே கிடையாது. நன்றி. ஹரிஹி ஓம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.